நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்படி நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் வந்திருக்கின்றார். ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக. அப்படியே நம்ம ஜெபிப்போமா? 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உம்மை பற்றித்தான், உம்முடைய அன்பை பற்றித்தான், உம்முடைய சீடர்களோடு நீர் வினாவினதை பற்றித்தான் நாங்க கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இடைப்படுவீராக, தடைகளை உடைப்பீராக, தர்க்கங்களை அகற்றுவீராக. உம்மை அறிகிற அறிவிலே ஜனங்கள் பெருக வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சையோடு வேத வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கிரியை செய்வீராக, எங்களோடு இருந்து நீர் இடைப்படுவீராக, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக, ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 56வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சீடர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். பிரியமானவர்களே, இங்கே 13வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் முதலிருந்து நான் வாசித்து பார்க்கிற போது, அன்றைய தினமே இயேசு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடற்கரை ஓரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாய் சொன்னார் என்று நாம் அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து உவமைகளாய் இயேசு பேசுகின்றார். விதைகளை பற்றி பேசுகின்றார். இன்னும் நல்ல நிலத்தில் விழுந்த விதை, இன்னும் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை, கற்பாறை நிலங்களில் விழுந்த விதை, வழியருகில் விழுந்த விதை அப்படின்னு சொல்லி 4 விதைகளை குறித்து பேசுகின்றார். இவைகளை பேசிவிட்டு அவைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை கொடுத்துவிட்டு மறுபடியுமாக இயேசு சொல்லுகின்றார். 51வது வசனத்தில், பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்டார். அப்பொழுது அவர்கள், ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று
சொன்னார்கள். இதை ஏன் இப்படி சொல்லுகின்றார் என்று அடுத்து முன்பு உள்ள வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற போது நான் 36வது வசன 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வாயை உவமைகளால் திறப்பேன் என்றும் பூர்வ காலத்து மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்றும் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய உவமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், நாங்கள் அதை அறியணும். பாருங்க, நிலத்தின் களைகளை குறித்து நீர் எங்களோடு பேசணும் போதகரே அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்கிறாங்க. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் அன்பு சீடர்களும் அந்த நாளில் ஒரு கடற்கரை பக்கத்தில் இந்த வேத வார்த்தைகளை பேசினவைகளை இங்கே உறுதி உள்ளவைகளாக நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள். அந்த வேத வார்த்தைகளை இன்றைக்கு இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேத வார்த்தைகள் அன்றைக்கு இயேசுவும் சீடர்களும் பேசி வினாவி தியானித்த வேத வார்த்தைகள், அவைகளை இன்றைக்கு நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் இந்த சம்பவத்தை பேசின இடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாலஸ்தீனா பகுதி, பூமியில் நடுவான பகுதி என்று நாம் வாசிக்கிறோம், நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த நடுவான பகுதியில் இயேசு கிறிஸ்துவும் அன்பு சீடர்களும் வினாவினதை தியானம் பண்ணினதை, இயேசு கிறிஸ்து உவமைகளாய் பேசினதை, சிலவதை வழியர்களே விழுந்தது, சிலவதை கற்பாறை இடங்களில் விழுந்தது, அது மண் ஆழமாக இராததினால் உடனே முளைத்தது, வெயில் ஏறின போது தீந்து போயிற்று அப்படின்னு சொல்லி விதைகளை குறித்து பேசுகிறார். முள்ளுள்ள இடங்களை விதைகளை குறித்து பேசுகின்றார். முள்ளுள்ள இடங்களில் சில விதை விழுந்தது, அவைகளை முள் நெருக்கி அவைகள் வளர முடியாமல் போயிடுச்சின்னு சொல்றாரு. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆக 60ஆக 30ஆக பலன் தந்தது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அதைத்தான் இந்த சீடர்கள் கேட்கிறாங்க. கேட்கிற போதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? ஆமாம், அறிந்து கொண்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக நின்று பேசினார். இன்றைக்கு இந்த மாம்ச கண்களுக்கு தெரியாமல் என்னோடு இருந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார், உங்களுக்குள்ளிருந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார், உங்கள் அருகிலே இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றார். என் கண்களுக்கு தெரியாமலே என்னுடனே நீர் வருகின்றீர், என்னுடனே நீர் பேசுகின்றீர். சொல்லலாமா? விசுவாசிக்கலாமா? நான் பிரியமானவர்கள், இந்த வேதவசனத்தை நான் தியானிக்கிற போதெல்லாம் என்ன நினைப்பேன் தெரியுமா? அன்றைக்கு இயேசு அந்த பாலஸ்தீனா பகுதியில், அந்த பூமியில நடுவுல உள்ள அந்த இடத்துல நின்று இந்த வேத வார்த்தைகளை சொன்னார். அன்றைக்கு அந்த இடத்துல சொல்லிய அந்த வார்த்தைகளை என் இதய பலகையில் இயேசு எழுதி வைத்து என் மகன் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போவானோ அங்கெல்லாம் இந்த வேத வார்த்தைகளை தியானிப்பானோ அங்கெல்லாம் நான் கூட போய் கிரியை செய்வேன், இந்த வேத வார்த்தைகளில் உள்ள வல்லமையை விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கின்றார். இதுதான் உறுதி, இதுதான் உண்மை, இதுதான் மெய்யானவைகள். நீங்க இயேசுவுடைய வார்த்தைகளை எங்க தியானித்து கொண்டிருக்கின்றீர்களோ, எங்க பேசி கொண்டிருக்கின்றீர்களோ, அன்றைக்கு இயேசு பேசின மாதிரியே இயேசு குரலை நீங்க கேட்கலாம். உங்க வார்த்தைகளை கேட்கிற ஜனங்க கேட்பாங்க. அதைத்தான் இன்றைக்கு இவைகளையெல்லாம் நீங்க அறிந்து கொண்டீர்களா? நான் அந்த நாட்களில்
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வேத வார்த்தையை பாலஸ்தீனா பகுதியில் பேசின அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிற போது உங்கள் கூட வந்து நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நாம் அறிந்து கொள்ளும்படியாக பேசுகின்றார். பாருங்க, இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் 13 அதிகாரத்தில் 51வது வசனத்தில், பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? இவைகளை குறித்து ஒரு பாடலாக பாடி நாம தியானிக்கலாமா? கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கிறிஸ்து உள்ளத்தை மகிழ வைக்கலாமா? கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருமனப்பட்டு பாடலாமா? இது ஒரு புதிய பாடல், கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடல். இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்றார் நம் இயேசு சீடர்களை பார்த்து. இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்றார் நம் இயேசு சீடர்களை பார்த்து. அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள் இயேசுவையே பார்த்து. அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள் இயேசுவையே பார்த்து. நீங்க கேட்டு மகிழும்படியாக, உங்கள் உள்ளத்திற்குள்ள கிறிஸ்து இடைப்படும்படியாக, என் பிள்ளை நான் நடந்ததை குறித்து பாடுறான், நான் பேசினதை குறித்து பாடுறான், என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து பாடுறான் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். கேள்வி கேட்டார் இயேசு, பதில் கொடுத்தார்கள் அன்பு சீடர்கள். கேள்வி கேட்டார் இயேசு, பதில் கொடுத்தார்கள் அன்பு சீடர்கள். இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற, இதை கேட்கின்ற நீங்கள் என்ன சொல்ல போகின்றீங்க இயேசுவையே பார்த்து? கேள்வி கேட்டார் இயேசு, பதில் கொடுத்தார்கள் அன்பு சீடர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சிறியவர்களே, பரிசுத்தவான்களே, உத்தம மார்க்கத்தார்களே, கிறிஸ்துவை அறிந்தவர்களே, இன்னும் கிறிஸ்துவை அறியாதிருக்கின்றவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான். கேள்வி கேட்டார் இயேசு, பதில் கொடுத்தார்கள் அன்பு சீடர்கள். இதை கேட்கின்ற நீங்கள் என்ன சொல்ல போகின்றீங்க இயேசுவையே பார்த்து? இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்றார் நம் இயேசு சீடர்களை பார்த்து. அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள் இயேசுவையே பார்த்து. எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா, இப்படி சொல்லலாமா? எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா, உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என்று சொல்லலாமா? எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா, எங்கும் நிறைந்தவர் நீரையா. இந்த பாடலை நீங்க கூட சேர்ந்து பாடலாமா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவார், அசைவாடுவார், உங்களுக்குள்ள வேத வசன நாட்டம் உண்டாகும். எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா, உம் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லுவோம் நம் இயேசுவையே பார்த்து. உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று நாம் சொல்லுவோம் நம்முடைய இயேசுவை பார்த்து. இதை இயேசு விரும்புகின்றார், அப்படி நீங்க சொல்லலாமா? கேள்வி கேட்டார்
சீடர்கள். இதை கேட்கின்ற நீங்கள் என்ன சொல்ல போகின்றீங்க இயேசுவையே பார்த்து? நேர்த்தியான ஒரு ராகத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உறுதியான நல்ல ஒரு குரலை கர்த்தர் கொடுத்து, நல்ல ஒரு இசை கலைஞரை எங்களுக்கு நியமித்து கொடுத்து, நீங்க மகிழும்படியாக, கர்த்தர் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய உள்ளம் மகிழும்படியாக, இப்படியாக இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பாட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கின்றார். எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா, எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா. உம் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லுவோம் நம் இயேசுவையே பார்த்து. அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, நீர் சொல்லியவைகளை அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்துல இப்படியாக இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. 3வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். பாருங்க, இங்க யூதருக்குள்ளே ஒரு அதிகாரியான ஒரு மனுஷன், அவனுடைய பெயர் நிக்கோதேமு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நிக்கோதேமு என்ற யூதருக்குள்ளே அதிகாரியான ஒரு மனுஷன் எந்த நேரத்தில் வந்தானா? ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், தேவன் ஒருவனுக்குள்ள இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். குருடர்கள் பார்க்கிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, சமையலாக்கல, சாப்பாடு பொங்கல, ஆனா இயேசு ஜனங்களை பந்தி இருக்க சொன்னாருங்க பசும் புல்லுல. இப்படிப்பட்ட அற்புதங்கள் பாருங்க. தேவன் ஒருவன் கூட இல்லாவிட்டால் நீர் செய்கிற அற்புதத்தை யாரும் செய்ய முடியாது. பாருங்க, 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தீரே, மீதியானவைகளை 12 கூடைகளில் எடுக்க வைத்தீரே, இவைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். சமையலாக்கல. இயேசு அற்புதத்தை நாம் பாடுவோமா? இயேசு தொட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த 5 அப்பங்களை இயேசு தொட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்களுக்கு கொடுத்தார் அல்லவா? அது 5000 பேர் சாப்பிட்டார்கள் அல்லவா? சமையலாக்கல, சாப்பாடு பொங்கல, ஆனா இயேசு ஜனங்களை பந்தி இருக்க சொன்னாருங்க பசும் புல்லுல. சமையலாக்கல, சாப்பாடு பொங்கல, ஆனா இயேசு ஜனங்களை பந்தி இருக்க சொன்னாருங்க பசும் புல்லுல. இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் தெரியல, எப்படி பாடுவது என்று புரியல. இயேசு கற்றுக் கொடுத்த பாடுவேன், இன்னும் பாடல. இயேசு கற்றுக் கொடுத்த பாடுவேன், இன்னும் பாடல. அல்லேலூயா. இது கர்த்தரை அறிகிற அறிவிலே கர்த்தர் என்னை வளர்த்தபடினால என்னுடைய வாகனம் வேகமா போய்கிட்டு இருக்கு. இன்னும் சீக்கிரமாக லோடு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்ச
அந்த நேரத்தில் இந்த வேத வசனங்களை தியானிக்கும் போது இப்படி திடீர்னு ஒரு பாட்டு, சமையலாக்கல, சாப்பாடு பொங்கல, ஒரு கவிதை, ஒரு அடுக்குமொழி வார்த்தை வருகிற போது மறுபடியும் பாடுவேன். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, நீர் கற்றுக் கொடுத்தா பாடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாட வைத்தார். கர்த்தரை நான் இப்படி அறிந்திருக்கிறேன். இந்த நிக்கோதேமு சொல்கிறான் பார்த்தீர்களா, யூதருக்குள்ளே அதிகாரியான இந்த நிக்கோதேமு என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன், ரபி நீர் தேவன் இடத்திலிருந்து வந்த போதகர், தேவன் ஒருவனுக்குள் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அறிந்திருக்கிறான். நீங்க கிறிஸ்துவை அதிகமாக அறிந்திருக்கிறீர்களா? சீடர்களிடத்தில் இயேசு ஒரு கேள்வி கேட்டாரு, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? அறிந்து கொண்டோம் ஆண்டவரேன்னு சொன்னாங்க. இந்த நிக்கோதேமு என்ற மனுஷன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி நீர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் அப்படின்னு சொல்றான். நீர் அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர், இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இயேசுவுடைய அற்புதத்தை பற்றி சொல்லுகிற போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நம்ம பாடினோம் அல்லவா, கேள்வி கேட்டார், இயேசு பதில் கொடுத்தார்கள் அன்பு சீடர்கள். இங்க இந்த நிக்கோதேமு ஒரு கேள்வியை கேட்கிறான், இயேசு அதற்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக 3வது வசனத்தில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எங்க சுத்தி போனாலும் இயேசு கிறிஸ்து எங்க வருவார் தெரியுமா? எங்க சுத்தி போனாலும் இயேசு எங்க வருவார் தெரியுமா? அந்த நித்திய ராஜ்யத்தை பற்றி தான், அந்த அழியாத வாழ்வை பற்றி தான். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்தாரு. இந்த மனுஷன் மாம்சத்திற்குரியவைகளை பேசுகின்றான், இந்த மனுஷன் மண்ணுக்குரியவைகளை பேசிக் கொண்டிருக்கின்றான். ஆனா இயேசு விண்ணுக்குரியவைகளை பேசுகின்றார், உன்னதத்திற்குரியவைகளை பேசுகின்றார், அழியாதவைகளை குறித்து பேசுகின்றார், நித்திய ராஜ்யத்தை குறித்து பேசுகின்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த நிக்கோதேமுவிற்கு இந்த நம்முடைய இயேசு பதில் கொடுத்தார். அதே போல இந்த நாட்களில் நம்ம நித்திய ஜீவனை அறிந்திருக்கிறோம், அறிந்து கொண்டு இருக்கின்றோம், அவைகளுக்கு பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய பிரயாணம் இடையில நிற்கக்கூடாது, தடைபடக்கூடாது. பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னான் அல்லவா? இயேசு சொல்லிய வார்த்தையை வாஞ்சித்து ஏங்கி இப்படியாக சொல்லுகின்றான், சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கின்றான். இந்த நிக்கோதேமுக்கு இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதுக்கு அடுத்து இன்னும் அந்த மனுஷன் கேள்வி கேட்கிறான், இயேசு அதற்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பவுல் சொன்னது போல அவைகளுக்கு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு எழுத வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதே போல இன்னும் அநேக காரியங்களை குறித்து, இயேசு செய்த நன்மையை குறித்து, அற்புதத்தை குறித்து, அடையாளத்தை குறித்து பேச ஆசை. இன்னும் சமயம் நமக்கு இல்லாததினால் அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? இயேசு சொன்னார், இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி இயேசு கேட்டார். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அவங்க பதில் கொடுத்தாங்க, அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சொன்னாங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல் ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே நிறைந்திருப்பார்கள். வேத வசனத்தின் மூலமாக கர்த்தரை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே உண்டாகும்படியாக நாங்கள் ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சீனாய் மலையிலே அன்றைக்கு நீர் எழுந்தருளினீர், சேயிரிலே உதயமாகினீர்,
பாரானிலே பிரகாசித்தீர். 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானீர். ஜோசுவா டிவி மூலமாக இவைகள் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ, எந்த செல்லிலெல்லாம் ஒலிக்கிறதோ, எந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் ஒலிக்கிறதோ, எந்த நகரத்தில், எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்தில், எந்த தேசத்தில் ஒலிக்கிறதோ, அங்கெல்லாம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருப்பார்களாக. சீனாயிலே எழுந்தருளி சேயீரிலே உதயமாகி பாரானிலே பிரகாசித்தவரே. சீனாயிலே எழுந்தருளி சேயீரிலே உதயமாகி பாரானிலே பிரகாசித்தவரே. பிரசன்னமாகும் 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 இங்கேயும் ஐயா. வாஞ்சையோடு சொல்லலாமா? பிரசன்னமாகும் இங்கேயும் பிரசன்னமாகும். வாஞ்சையோடு சொல்லலாமா? பிரசன்னமாகும் 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 இங்கேயும் ஐயா. சரணம் சரணம் ஐயா இயேசுவேவும் திருப்பாதம் சரணம். வரணும் வரணும் இந்த ஏழையின் ஜெப வேளை வரணும். இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? பதில் கொடுத்தாங்க சீசங்க. அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவரும், இயேசுவே நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம், வழிகளில் நடப்போம், தவறி நடக்க மாட்டோம், கெட்ட வழிகளில் போக மாட்டோம், துன்மார்க்கத்தில் நிற்க மாட்டோம், துன்மார்க்கிற வழியில் நடக்க மாட்டோம், தூய வேத வார்த்தை வழியில் நடப்போம் என்று ஜனங்கள் வேத வார்த்தைகள் மூலமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுப்பார்களாக. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தயவு செய்யும். இது உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.